எக்ஸைஸ் 3.5ல தேர்ட் கொஷினில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இதுவும் வந்து டிவிஷன் மெத்தடில் சிம்பிளிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம டிவிஷன் மெத்தட் கொடுத்துருந்தாலே ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா அது மல்டிப்ளையாக மாற்றணும். மல்டிப்ளையாக மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு போர்ஷன் அப்படியே வச்சுக்கணும். b² + 3b - 28 டிவைடட் பை b² - +4b + 4. இந்த டிவிஷனாக இருக்கிறத மல்டிப்ளையாக மாற்றணும். மல்டிப்ளையாக மாற்றணுன்னா டிவிஷனுக்கு அந்த பக்கம் இருக்கிற நம்பரை ரெசிப்ரோக்கல் எழுதணும். இங்கே வந்து கீழே இருக்கிற நம்பரை இங்கே மேலே எழுதணும். b² - 5b - 14 டிவைடட் பை மேலே உள்ளதை கீழே எழுதணும். b² - 49. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னா ஒரு போர்ஷனாக எடுத்து நம்ம வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிட்டே வரணும். இப்போ வந்து b² + 3b - 28 எடுத்துக்கலாம். அதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட்டு -28 வரணும். ஆட் பண்ணும்போது நமக்கு சம் வந்து இங்கே +3 இருக்குது, +3 வரணும். இப்போ இங்கே ப்ராடக்டில் மைனஸ் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பரில் ஏதாவது ஒன்றுக்கு மைனஸ் சிம்பல் வரணும். நமக்கு வந்து 28 எப்போ வரும்? 4 7s are 28. இப்போ 7லேருந்து 4 மைனஸ் பண்ணோன்னா 3 வரும். இப்போ வந்து இதில் இது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் மைனஸ் வரணும். ஏன்னா இங்கே மைனஸ் இருக்குது. எதுக்கு மைனஸ் வரணும், எதுக்கு ப்ளஸ் வரணும்னா சம்மை பார்க்கணும். சம்மில் வந்து +3 +3ல் அந்த 3ல் என்ன சிம்பிள் இருக்கோ அது பெரிய நம்பருக்கு போடணும். +7 அப்போ இன்னொரு நம்பருக்கு மைனஸ். இப்போ என்னது இது எப்படி எழுதலாம்? b - 4 b + 7. இதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? இந்த மேலே உள்ளதுக்கு பதிலாக b - 4 b + 7. நெக்ஸ்ட்டு இங்கே கீழே உள்ள போர்ஷனை சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ப்ராடக்ட் வந்து +4 வரணும். சம் பண்ணும்போதும் நமக்கு +4 தான் வரணும். இப்போ வந்து 2 2s are 4. எல்லா இடத்துலையும் ப்ளஸ்ஸு தான், அதனால் இங்கேயும் ப்ளஸ்ஸு இங்கேயும் ப்ளஸ்ஸு. இதை எப்படி எழுதலான்னா b + 2 b + 2. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். b + 2 b + 2. இப்போ மல்டிப்ளை. இப்போ இந்த போர்ஷன் சால்வ் பண்ணலாம். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -14 வரணும். ஆட் பண்ணும்போது -5 வரணும். மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு -14, ரெண்டையும் ஆட் பண்ணும்போது நமக்கு சம் வந்து -5 வரணும். 7 2s are 14. இதில் ப்ராடக்டில் மைனஸ் இருக்குது. மல்டிப்ளை பண்ணும்போது ப்ராடக்ட்டு -14 வரணும். டோட்டல் பண்ணும்போது சம்மு -5 வரணும். 7 2s are 14. ப்ராடக்டில் மைனஸ் இருக்கிறதுனால இது ரெண்டு நம்பரில் ஒரு நம்பருக்கு மைனஸ் வரணும். எதுக்கு மைனஸ் வரணும்னா சம்மை பார்க்கணும். சம்மில் என்ன சிம்பிள் இருக்கோ அந்த சிம்பிள் பெரிய நம்பருக்கு போடணும். இப்போ இங்கே மைனஸ் இருக்குது, அப்போ பெரிய நம்பருக்கு -7. இது வந்து ப்ளஸ்ஸு. அப்போ -7லேருந்து +2 மைனஸ் பண்ணால் நமக்கு -5 கிடைக்கும். இது எப்படி எழுதலாம்? b - 7 b + 2. இதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா? b - 7 b + 2. இப்போ நெக்ஸ்ட்டு b² - 49. b² - 49. இந்த 49 எப்படி எழுதலாம்? b² × 7 7s are 49. அப்போ 7² எழுதலாம். இப்போ இந்த b² - 7² அப்படிங்கிறது எது மாதிரி இருக்குது? ஒரு அல்ஜிப்ரா ஃபார்முலா இருக்கு இல்லையா, a² - b². அது மாதிரியே இருக்குது. b² - 7². இதுக்கு a² - b²க்கு என்ன? a + b a - b. a வர இடத்துல நம்ம b எழுதணும்.
பி வர இடத்துல 7 எழுதணும். அப்போ பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 7. இந்த போர்ஷனை கொண்டு வந்து நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். பி ப்ளஸ் 7 பி மைனஸ் 7. இப்போ நம்ம எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. இப்போ கேன்சல் பண்ணலாம். b minus 7 b minus 7 b plus 2 இங்கேயும் b plus 2 கேன்சல் பண்ணிடலாம். இங்கே b plus 7 இங்கேயும் b plus 7. அப்போ நம்ம மிச்சம் இருக்குது இங்கே b minus 4 இங்கே b plus 2 தான் இருக்குது. b minus 4 divided by b plus 2. அவ்வளோதான் ஆன்சர்.